ஹீரோயினா பண்ணாலும் சரி, ஒரு வில்லனா பண்ணாலும் சரி, எப்படி பண்றாருன்றதே வந்துட்டு கேரக்டர்ஸ் போக போக தெரியும். அவ்வளவு இன்டென்ஸா இருக்கும் அவரோட நடிப்பு எல்லாமே. So, can I have you for few words? Thank you very much. Very good introduction. Good morning, everyone. தேங்க்யூ வெரி மச். நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். நம்ம காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட் டு பி ஒர்க்கிங் அலாங் வித் பீப்புள் லைக் யூ. அண்ட் இந்த படத்துல நீங்க பாருங்க, இந்த கேங் எல்லாம் பார்த்தா கேங்ஸ்டர்ஸ் மாதிரியா தெரியுது. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். சென்னை வந்து சிங்கார சென்னைங்க. இங்க என்ன கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் இன்னைக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குதான், அப்புறம் வந்து ஆன்சைட்டி இருக்குதான், அப்புறம் வந்து டிப்ரெஷன் இருக்குதான், இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்கிறத பார்த்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கதை எழுதி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறாரு. அது சென்னை கேங்ஸ்டர்ஸா கேங்ஸ்டர்ஸா. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், எல்லாரும் ஜாலியா இருக்கலாம், ஹாப்பியான ஒரு படம். ஷுவரா வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறதுக்கு மேபி கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கலாம், என்ன கிங்ஸ்லி, ஆனா நாங்க அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அண்ட் தம்பி இமான் பிரதர் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். எல்லாரும் அவரை மியூசிஷியனா பார்த்திருக்கீங்க, நான் அவரை நடிக்க வச்சிருக்கேன். அண்ட் இஸ் ஆக்டட் சோ வெல் அந்த டைம்ல. அண்ட் காமெடிலாம் அவரை பண்ணியிருப்பாரு. I still have some pictures of it. I don't think I have videos, but and அது ஒருத்தீங்கன்னா நம்ம இவரு கூடயே இருப்பாரு. நான் எப்பவுமே அவரு ஏன்னா ரொம்ப பாசமா இருப்பாரு, கோவமே வராது. ஆனா அப்படி ரொம்ப கோவமா வந்துச்சுன்னா வெளியில ஒரே புகை மண்டலமா இருக்கும் ரெண்டு பேருக்கும். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு சரி இதெல்லாம் கோவமா இருக்காங்க போல இருக்கு, நம்ம டைலாக் ஒழுங்கா பேசணும் அப்படின்னு சொல்லி. And thank you producers for having me in your film, and it's wonderful to work with you. And I'm doing another film also in your banner, and thanks a lot. அப்புறம் நம்ம கிங்ஸ்லியை பத்தி சொல்லணும்னா ஒரு வந்தாலே ஜாலியா இருக்கும். இதுல என்னன்னா இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து they all have worked together for the betterment of the film. என்னன்னா நமக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்கன்னா அதை 10 விதமா 10 பேர் பேசுவாங்க. So if you look at it, like a lot of improvisation has happened in the film, and it will surely entertain everyone who is being an audience there to watch this film as Chennai Gangsters. And thank you, Mr. Manoj Beno. Buji, it was so much fun working with you. And இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி வந்து வைபவ் அப்படின்னு எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்ல பிள்ளை. அவர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்கும் அட்டுலியாவுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவர் மூக்கு தான். அண்ட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் கை. அண்ட் அவர் மூக்கு வந்து இட்ஸ் லைக் சோ ப்ராமினன்ட் அண்ட் மேக்ஸ் ஹிம் அ குட் ஆக்டர் டூ. என்ன தம்பி கரெக்ட் தானே? So as a team we are amazing. And இதுல வந்து இருக்கிறதுலயே ரொம்ப எங்கான ஆளு யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தராஜ் சார். அவங்க வந்து எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி எந்த லைன் பேசினாலும் அதுல வந்து ஒரு பாலிஷ் பண்ணி தட்டி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது, 5000 எக்ஸ்பிரஷன் இருக்கும். இதுல எதுன்னு செலக்ட் பண்ணி டைரக்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ள பல சீன் போயிடும். அண்ட் இட் வாஸ் சோ என்டர்டெய்னிங் அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் மாஸ்டர். அவரை பந்தோடனே நான் காலில் வந்துட்டு மாஸ்டர் கடைசியா ஏதாவது வந்து அப்படி அடிக்கிற மாதிரி வர மாஸ்டர், அந்த அது மட்டும் போதும் மாஸ்டர் அப்படின்னு. அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஹி கேவ் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஆனா காலங்காத்தால என்ன ஜான்விஜி இவ்வளவு ஓவரா பேசினானே அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. பட் தேங்க்யூ வெரி மச். ஹேவ் a wonderful day. Thank you so much, sir, for sharing few words. அடுத்தபடியாக அவர் சொன்ன மாதிரி யங்கஸ்ட் காஸ்ட் மெம்பர் ஆனந்த் ராஜ் அவர்கள் இதற்கு மேல வந்துட்டு 300 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு திறமை பத்தி பேசவே தேவையில்லை. இட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். So please can I have you few words? அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் நான் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன். இந்த விழாவுடைய நாயகன் திரு இமான் அவர்கள் வந்து இப்பதான் உள்ள பேசிட்டு இருந்தோம். அவருடைய முதல் படம் என் படம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். சேனான்னு ஒரு படம் சத்யராஜ் சார் நானும் நினைச்ச படம். ஆனா அப்படிதான் சொன்னாரு, அது இல்ல வேற படம் விஜய் படம்னு சொல்லிட்டு. ஸோ 2வது படம் தான் என்னோட படம் நினைக்கிறேன். ஸோ சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், வாழ்த்துக்கள் சார்.
ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மிஸ்டர் பாபி, மிஸ்டர் மனோஜ், இருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். ஏன்னா இது போல ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமாக்கு. அப்பதான் வந்து நல்லா இருக்கும். தியேட்டர்ஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும். இதுல இளவரசு வந்து என்னுடைய பழைய நண்பர் எனக்கு. அவர் வந்து காலையில ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேரும்ன்றதுக்காக சில விஷயங்கள் பேசினார்னு நினைக்கிறேன். இல்ல, ஆமா, அதனாலதான் பேசினார்னு நினைக்கிறேன். அவர் வந்த வேலையை கரெக்டா பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். பயிர் வேலை வேற வேலை. அதனால அதனால எனக்கு என்னன்னா, ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் சினிமாவுக்கு. நல்ல தயாரிப்பு, அதாவது சின்ன படம் பெரிய படம் இல்லாம நல்ல படம் கெட்ட படம். நல்ல படம் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. சோ ஒரு என்னை போல ஒரு நடிகர் சொன்னாரு, சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமே, சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்காதீங்க அப்படின்னு. அது அவர் சொந்த கருத்தா இருக்கலாம். என்னுடைய கருத்து, எந்த பணம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க, படம் எடுக்க வாங்க. அப்பதான் நல்லா இருக்கும். படம் எடுங்க, நிறைய படம் எடுங்க, உங்க கற்பனையை சொல்லுங்க. சோ வந்து படம் எடுக்க வரணும். அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட். இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குனர்கள், இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குனர்கள், நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்க எல்லாம் சின்ன படம் எடுத்தவங்க தான். எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்க தான். இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் சின்ன படத்துல நடிச்சவங்க தான். எதுவுமே பெரிய படம் கிடையாது சார். எடுத்த உடனே ஒரு 100 கோடியில 200 கோடியில படம் பண்றது இல்ல. சின்ன படம் பண்ணணும். வாங்க சினிமாவுக்கு வாங்க. இப்ப இளவரசு மாதிரி நடிகர் இருக்காரு, இப்ப கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா இவங்களை பார்த்தா கேளுங்க, போய் ஒரு தடவை கேளுங்க. கேட்டுட்டு அவங்க அவங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்க. கேட்கறது தப்பே கிடையாது. இஸ் இட் ரைட்? கேட்டு பண்ணுங்க. அதனால ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார். வாங்க, நிறைய படம் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. இன்னும் உங்களால எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க. நிதானமா பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க. என் நண்பன் வைபவ் ஃபெட்ல வந்து முகத்தை காட்டுறாருல, பக்கத்துல பாருங்க. வைபவ் சொன்னா பக்கத்துல சிரிப்பாருங்க. பக்கத்துல இது ஒரு கூட ஒரு நடிகர் நடிச்சாரு, அதனால நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு சொன்னாங்க. ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லப்பா, அவனுக்கு வேற வேலை இருந்தது, அதனால ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஜூனியர் மாதிரிதான், நல்ல பயமான பையன். நான் ஊர்ல இருந்து வரும்போது நான் கேட்டேன், பாபி சார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, சரி ஓகே ரைட். அவர் ரொம்ப தூரத்துல இருந்து அமெரிக்கால இருந்து வராரு. நான் பக்கத்துல இருந்து வர்றது ஒன்றும் தவறு கிடையாது. நான் சின்ன சின்ன வேலையா வந்து கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் இருந்தேன். ஸோ அங்கிருந்து ஜேர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கம்மிங். நான் சொன்னேன், ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துல இருந்து வர்றது தவறு கிடையாது. ஸோ திரும்ப நான் ஓடணும் அங்க இருந்து. ஸோ அதனால வாழ்த்துக்கள் சார். வாங்க, நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க. நிறைய உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குநர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்ட கேளுங்க, அவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து ரொம்ப கரெக்டா பண்ணுங்க. நானும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன். நான் சொல்றதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி, நம்முடைய இண்டஸ்ட்ரி. இங்க உட்கார்ந்துருக்க பழைய பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயமானவங்க, ரொம்ப காலமா இருக்கும். ஸோ அதனால வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி, வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டும். இப்ப பெரிய படம் மட்டும்தான் ஒரு 10 பேர் இருப்பாங்களா, இல்ல 15 பேர் இருப்பாங்க. பொங்கல் எனக்கு, தீபாவளி உனக்கு, ரம்ஜான் உனக்கு, கிறிஸ்துமஸ் எனக்கு, பிரிச்சுக்கிட்டாங்க நாட்களை. மற்ற நாள்ல என்ன படம் பண்ண போறோம் நம்ம? சரி, விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போறோம்? படம் வேணும் இல்ல, அதுக்கு ஆட்கள் வேணும், படம் எடுக்கணும். சோ அதை நம்பி இருக்கிற என்னை போன்ற நடிகர்கள், இன்னும் பெப்சின்னு ஒரு 24 கிராஃப்ட் இருக்கு, அதுல ஒர்க் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்க தயவு செய்து இந்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க, இது ஒரு தொழிற்சாலை, இது வந்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், வழக்கமா நான் சொல்றதுதான், தமிழக அரசிற்கு ஒரு அன்பு வேண்டுகோள், என் அன்பு தம்பியின் உரிமையோட சொல்லலாம், மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். இது உங்ககிட்ட சொன்னா போய் சேருன்றதுக்காக சொல்றேன். தயவு செய்து நீங்கள் வந்த திரையுலகம் என்கிற காரணத்தால் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும். அங்க போஸ்ட் ஓட்டுறதுக்கு என் கண்ணு முன்னாடியே போஸ்டர் கிழிச்சிட்டு, உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும் நான் இல்லைன்னு சொல்லல, பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி.
போஸ்ட் வந்து நாங்க டாக்ஸ் கட்டி வரி கட்டி போஸ்ட் அடிக்கிறோம். எங்க போஸ்ட் ஒட்டுறதுக்கு ஒரு இடம் தயவு செய்து எங்களுக்காக கொடுங்க, நாங்க அதுக்கு எவ்வளவு செலவோ நாங்க பாத்துக்கிறோம். ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகை நான் ஆதங்கப்படுறேன். ஒரு போஸ்ட் ஓட்டினாதான் இந்த படம் இந்த தியேட்டர்ல ஓடுதுன்னு தெரியும். அதனால ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க, அங்க இடத்த நாங்க வந்து பராமரிச்சுக்கிறோம், நாங்களே பண்றோம். அது நீங்க டீம் கிட்ட பேசலாம், தவறு இல்லை. இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதற்கு பிறகு இந்த படத்தில் நடிச்ச சக நடிகர்கள் கிங்ஸ்லி ஆகட்டும், திரு ஜான் விஜய் ஆகட்டும், இன்னும் அந்த மணிகண்டன் ஆகட்டும், டெக்னீஷியன் எல்லாருக்கும், திரு இளவரசு வந்து வயிறு குறைச்சிடுறேன் சார் நான். இல்ல கொரோனால வந்ததுதான். கொரோனால ஒரு போட்டாங்க ஒருத்தர், பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னது யாருன்னு தெரியல. பிரியாணி சாப்பிடுங்க, கொரோனா வராது. இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி நம்ம குடிச்சு வீட்டுல வச்சுட்டோம். எல்லா பிரியாணி கொண்டு வாங்க, இருக்கிற இஸ்லாமிகள் எல்லாம் பிரியாணி பண்ணி அனுப்பிச்சு விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது பண்ண வேலை தான். கொஞ்சம் ஓட்டு நான் வந்து தெரியுது இருக்குதா. தேங்க்யூ, நன்றிங்க, நன்றி. நீ சொன்னதால வந்து எவ்வளவு சொன்னது இளவரசுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. அப்பா நம்ம வட்டத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாரு. ஓகே, தேங்க்யூ. நான் குறைச்சிடுவேன் பாருங்க, நீங்களும் குறைக்கிறீங்க. ஓகே, அதனால இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமான சொல்றதா, நல்ல படம் தெரிஞ்சா நீங்க நல்லது எழுதுங்க. இது வந்து நிச்சயமா நல்ல படம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் கிடையாது. எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான். ஜாலியான படம் மட்டும் தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாவும் இருக்கும். இதுல கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும், நல்லா இருக்கும் அந்த கதையில. இந்த படம் நடிச்சு முடிஞ்ச உடனே இழுப்பெல்லாம் வந்து இப்ப கரெக்ட்னு சத்தம் வரும். இந்த அடியப்பன் படத்துல எம்ஜிஆர் நடிச்ச மாதிரி கூடு விழுந்துக்கிட்டே நாங்கெல்லாம் போவோம் இல்ல. எனக்கு நான் செட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கேரவன்ல வந்து எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனில இருந்து. என்ன கொடுத்தாங்க, நீ கேப் கொடுத்தாங்க, அப்புறம் கைக்கு ஒரு கிளவுஸ் கொடுத்தாங்க, அப்புறம் செட்டப்லாம் ஒண்ணு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இது என்ன, இது பாகுபலி படத்துல ஏதோ வாருக்கு போற மாதிரி இருக்கு, இதெல்லாம் எது கொடுக்குறீங்க எங்கிட்ட? சார் சேஃப்டி போட்டுங்க. சேஃப்டி போடணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பாத்துக்கிறேன். வந்து செட்டை பார்த்த உடனே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு இடத்துக்கு மாட்டிக்கிட்டு எங்களை காலையில கொடியை விட்டாருன்னா போட்டு எங்களை விட்டுறாரு டைரக்ட் சார். அப்படியே வாங்க சார், இங்கே வந்து இங்க ஒரு சீன் சார், அங்க ஒரு சீன் சார், இங்க ஒரு சீன் சார் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாரு. சோ நல்லா இருக்கும். இது வந்து ஒரு என்டர்டெயின் மூவி, ஒரு ஜாலியான மூவி, மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு நல்ல படம். தயவு செய்து நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. எல்லாருக்கும் மேடையில் இருக்க குறிப்பா சொல்லணும்னா என் நண்பர் அஜய் ஞானமுத்து அவர்கள் ஒரு மிக அடக்கமா வந்து உட்கார்ந்துருக்க டிமாண்டி காலனியோடைய டைரக்டர் அவரு. இப்போ நல்லா போயிட்டு இருக்க அந்த படம் நான் கேள்விப்பட்டேன். என் அன்பு தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் கோப்ராவோட ஜாயின் பண்ணி ஒப்பணும், நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இஸ் மை குட் ஃப்ரெண்ட். வாழ்த்துக்கள் தம்பி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல படம் தெரிஞ்சா நீங்க நல்லது எழுதுங்க, நல்லது பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.